ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கஸ்டமரோட பாடியிலேருந்து எடுத்த அளவை வச்சு ஒரு லைனிங் கிளாத் வந்து எப்படி வந்து நம்ம மார்க் பண்ணலாங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நான் 1 மீட்டர் வந்து லைனிங் கிளாத் எடுத்திருக்கேன். கீழே அந்த ஃபோல்டிங்க்காக வந்து ஒரு இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து ப்ளவுஸோட ஹைட்டு வந்து நான் வந்து மார்க் பண்ணி எடுத்திருக்கேன். 1/2 இன்ச்சு வந்து ஷோல்டர் ஜாயினிங்க்கும் சேர்த்து நான் மார்க் பண்ணி எடுத்திருக்கேன். நெக்கு வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்கு வந்து இந்த ப்ளவுஸுக்கு வந்து நான் 2.25 மார்க் பண்ணிவிட்டு ஷோல்டர் வந்து 2 இன்ச்சு, நெக்கு ஸ்டிச் பண்ண 1/4 இன்ச்சும் ஸ்லீவ் ஜாயின் பண்ண 1/2 இன்ச்சும் சேர்த்து நான் மார்க் பண்ணி எடுத்திருக்கேன். டோட்டலாக வந்து 5.25 இன்ச்சு வந்து நான் மார்க் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கு கீழே ஆம்கோலோட ஹைட்டு வந்து 5.25 மார்க் பண்ணி நான் ஒரு லைன் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ பேக் நெக் ஹைட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். பேக் நெக் ஹைட்டு வந்து நான் 8.5 இன்ச்னு மார்க் பண்ணி ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஷோல்டருக்கு வந்து 1/2 இன்ச்சு மார்க் பண்ணதை விட்டுட்டு தான் வந்து நான் நெக்கோட ஹைட் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த ஷோல்டர் லைன்லேருந்து வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா வந்து அதுக்கு 1/2 இன்ச்சு வந்து சேர்த்து எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சுட்டு நான் அதை வந்து ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் நெக்கை. இப்போ இதில் வந்து செஸ்ட் வித்து வந்து மார்க் பண்ணிக்கலாம். செஸ்ட் வித்து வந்து உங்களுக்கு எவ்வளோ வருதோ அதை 4ஆல் டிவைட் பண்ணிவிட்டு 1 இன்ச்சு மட்டும் தையலுக்காக சேர்த்துக்கோங்க. இந்த ப்ளவுஸுக்கு வந்து 10.25 வருது. நான் 10.25 மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா தையலுக்காக 1.5 இன்ச்சு மார்க் பண்ணி எடுத்திருக்கேன். அதே அளவு வந்து கீழேயும் நான் மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் போட்டு எடுத்துக்கிறேன். அடுத்து ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சுட்டு நான் ஆம்கோல் வந்து ட்ராப் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு தான் ஆம்கோல் போடணும்னு இல்லை, நீங்கள் வந்து ஃப்ரீ ஹேண்டாகவே போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் ஆம்கோலோட ரவுண்டு வந்து நமக்கு கரெக்டாக இருக்கா என்னென்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ப்ளவுஸுக்கு வந்து டோட்டல் ஆம்கோல் வந்து 17 இன்ச்சு. அதை வந்து நம்ம 2ஆல் வந்து வகுத்துக்கணும். 2ஆல் டிவைட் பண்ணிவிட்டு என்ன வருதோ அதுதான் வந்து ஒரு சைடோட ஆம்கோலோட ரவுண்டு. ஸோ அந்த ஆம்கோல் ரவுண்டு வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் செஸ்ட் ரவுண்டுக்கிட்ட வந்து ஒரு சிசர் கட்டும், கீழே வந்து ஃபோல்டிங்காக விட்டுருந்தோம்ல அங்கேயும் ஒரு சிசர் கட்டு கொடுத்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். பேக் பீஸ் வந்து மார்க் பண்ண ஆப்போசிட் சைடு வந்து நான் ஸ்லீவ் வந்து மார்க் பண்ண போகிறேன். இது வந்து லைனிங் ஸ்லீவுங்கிறதுனால அது ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் நான் மார்க் பண்ணி அதில் ஒரு லைன் போட்டு எடுத்துக்கிறேன். அதிலிருந்து ஸ்லீவோட ஹைட் எவ்வளவோ மார்க் பண்ணிவிட்டு தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் சேர்த்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து இந்த ஆம்கோல் லைன் வந்து வரைகிறதுக்காக ஒரு 3 இன்ச்சில் வந்து நான் மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் போட்டு எடுத்திருக்கேன். இந்த ப்ளவுஸோட ஆம் ரவுண்டு வந்து 8.5 இன்ச் வருது. அதனால் பத்தாமல் இருக்கிறதுனால வந்து நான் இன்னொரு வாட்டி வந்து அதை மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் மட்டும் வர்ற அளவுக்கு நான் அப்படியே மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். ரிமைனிங் வந்து பத்தாமல் இருக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா வந்து நம்ம ஜாயிண்ட் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 3 இன்ச்சு மார்க் பண்ண இடத்துல வந்து ஆம்கோலோட ரவுண்டு வந்து மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா வந்து தையலுக்காக 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லீவோட ஹைட்டு மார்க் பண்ண இடத்துல ஒரு 2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு கர்வ் மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். அது வந்து பேக் ஆம்கோல். ஃப்ரண்ட் ஆம்கோல் நான் வரைஞ்சி மட்டும் விட்டுக்கிறேன். ஏன்னா இது வந்து ஜாயிண்ட் கொடுக்க வேண்டியது இருக்குது. நான் ஜாயின்ட்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஃப்ரண்ட் ஆம்கோல் வந்து டெப்த்து கொடுத்து எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி சென்டரில் ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் ஆம்கோல் டெப்த்து வந்து கொடுத்து எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்லீவோட மார்க்கிங்ஸ் எல்லாம் முடிச்சாச்சு. அதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
அடுத்து ஃப்ரண்ட் பீஸ் வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு. நான் வந்து பேக்கு வந்து நம்ம கட் பண்ணியிருந்தோம்ல, அதை அப்படியே வந்து கிராஸாக போட்டுட்டு பேக்கில் என்ன அளவு இருக்கோ அதை அப்படியே நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். ஆம்கோலு, ஷோல்டரு, அந்த சைடு எல்லாமே பேக்கில் என்ன அளவு இருக்கோ அதை அப்படியே வந்து வரைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ நெக்கு வந்து ஃப்ரண்ட் நெக்கு வந்து நமக்கு எவ்வளோ வேணுமோ அதை மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அந்த நெக்கு வித்து இருக்குல்ல அதையும் வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துட்டு இந்த பீஸை வந்து அப்படியே எடுத்துடலாம். இப்போ ஸ்கேலை வச்சு ஒரு லைன் போட்டுவிட்டு எல்லா இடமும் வந்து அப்படியே ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க, மார்க் பண்ண எல்லா இடமும். இப்போ செஸ்ட் ரவுண்டை வந்து மார்க் பண்ணலை, அதை மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டோட ஹைட்டு வந்து நான் 13 இன்ச்னு மார்க் பண்ணி எடுத்திருக்கேன். உங்கள் ப்ளவுஸில் வந்து ஃப்ரண்ட் ஹைட்டு எவ்வளோ இருக்கோ அதை வந்து நீங்கள் மெஷர் பண்ணிவிட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ 2.25 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு டாட்டோட வித்து வந்து 1.5 இன்ச்னு மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். அதே 1.5 இன்ச் வந்து நான் 2 சைடுமே மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பட்டி மார்க் பண்ணுறதுக்காக மேலே வந்து ஒரு 1/2 இன்ச்சு 2 சைடு நான் மார்க் பண்ணிவிட்டு சென்டர்லேயும் 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். நெக்கு வந்து ரவுண்ட் நெக்கு நான் அப்படியே ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதில் உங்களுக்கு என்ன நெக்கு வேணுமோ, டைமண்ட் வேணுமோ, பா வேணுமோ நீங்கள் வந்து வரைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ ஆம்கோல் டெப்த்து வந்து அப்படியே நான் கொடுத்து எடுத்துக்கிறேன். ஃப்ரண்ட் ஆம்கோலுக்கு மேலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த சைடில் வந்து ஒரு 1/2 இன்ச்சு உள்ளே போகிற மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக் சைடு வந்து ஒரு 1/4 இன்ச்சு வந்து கிராஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அதே மாதிரி ஷோல்டர் பக்கமும் ஒரு 1/4 இன்ச்சு வந்து கிராஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி வந்து ஒரு 1/4 இன்ச்சில் வந்து கிராஸாக கட் பண்ணும்போது வந்து நமக்கு ஷோல்டர் வந்து விழுகாது, லூஸ் ஆகாது, கரெக்டாக நிற்கும். இப்போ ஃப்ரண்ட் எல்லாமே மார்க் பண்ணி முடிச்சாச்சு. அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாருக்குமே வந்து ஓரளவுக்கு வந்து ஃப்ரண்ட் ஹைட்டு வந்து 13.5 இன்ச்னு மார்க் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். எல்லா சைஸுக்குமே வந்து மேக்ஸிமம் வந்து இது கரெக்டாக வரும். இப்போ சிசர் கட் கொடுக்க வேண்டிய இடத்துலலாம் சிசர் கட் கொடுத்துக்கலாம். செஸ்ட் ரவுண்டில் ஒரு சிசர் கட்டும், டாட்ஸு கிட்ட சிசர் கட்டும், பட்டி ஜாயின் பண்ணுற இடத்துல சிசர் கட்டும் கொடுத்து எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்து வந்து பட்டி வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். பேக் பீஸ் மேலே வந்து ஃப்ரண்ட் பீஸை போட்டுட்டு கரெக்டாக அதில் என்ன அளவு இருக்கோ அதையெல்லாம் ஈவனாக இருக்க மாதிரி போட்டுட்டு பட்டியோட லென்த்து வந்து மார்க் பண்ணிக்கோங்க. பட்டியோட லென்த்து வந்து எவ்வளோ வருதோ அதுலேருந்து வந்து ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி வந்து பட்டி மார்க் பண்ணும்போது அப் அண்ட் டவுனே வராது ப்ளவுஸ் ஜாயின் பண்ணும்போது. நான் கிளாத்து வந்து கம்மியாக இருக்குது, அதனால் வந்து ஒரு 1/2 இன்ச் மட்டும் மார்க் பண்ணியிருக்கேன் கீழே ஃபோல்டிங்காக. அதில் இருந்து பட்டியோட ஹைட்டு வந்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பட்டி வந்து 3.25 வருது, நான் அதை மார்க் பண்ணிக்கிறேன். ரெண்டாவது பட்டியோட ஹைட்டு வந்து நான் 2.25ன்னு மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். மூணாவது பட்டியும் அதே 3.25 வருது, நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டு இதை ஒரு லைன் போட்டு எடுத்துக்கிறேன். ப்ளவுஸோட பட்டி வந்து மார்க் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. எக்ஸ்ட்ரா வந்து பட்டியில் 1/2 இன்ச்சும் அந்த ஃப்ரண்ட் பீஸில் வந்து 1/2 இன்ச்சும் வந்து நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா தையலுக்கான அளவு வந்து சேர்த்துக்கிட்டோம்னாலே வந்து பட்டி வந்து அப் அண்ட் டவுன் இல்லாமல் ஜாயின் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஹூக் பீஸுக்காக வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். பேக்கோட ஃபோல்டிங்லேருந்து ஃப்ரண்ட் நெக் வரைக்கும் எவ்வளோ ஹைட் இருக்கோ அதை மார்க் பண்ணிவிட்டு அது கூட வந்து ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் சேர்த்து மார்க் பண்ணிக்கோங்க.
இதோட வித்து வந்து 2 இன்ச் இருக்க மாதிரி நான் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ப்ளவுஸ் வந்து மார்க் பண்ணி முடிச்சாச்சு. இதை மெயின் கிளாத்தில் வச்சுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். டாப்பில் வந்து ஸ்லீவும் அதுக்கு பக்கத்தில் வந்து பட்டியும் வச்சுருக்கேன். கீழே வந்து பேக் பீஸ் வர்ற மாதிரி அதுக்கு மேலே வந்து ஃப்ரண்ட்டும் வந்து நான் கிராஸாக போட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் இல்லை 1 இன்ச் மட்டும் விட்டுட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே விட்டு கட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ளவுஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணலாங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.